அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு பூவரசம் மரமே புத்தி கொடு அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். அது யாரோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா, பரமார்த்த குருவும் முட்டாள் சீடர்களும் அவர்களுடைய பற்றிய இந்த கதைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் பரமார்த்தர் குருன்னு சொல்லிட்டு ஒரு குரு இருக்கிறாரு. அவங்களோட முட்டாள் சீடர்கள் அது மாதிரிலாம் இருக்கிறாங்க, சீடர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஊருக்கு போயிட்டு மரத்தடியில் உட்கார்ந்த நிலையிலேயே தூங்கி கொண்டு இருந்தேன். அந்த பரமார்த்தர் திடீர்னு அந்த பரமார்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, தூங்கிக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு முழிச்சிடுறாரு. உடனே பரமார்த்தர் திடீர்னு விழிச்சுக்கிட்டு கண் முழிச்சு பார்க்குறாரு. எழுந்து சீடர்களே அப்படிங்கிறாரு. உடனே புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் பிறந்ததாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீடர்கிட்ட சொல்கிறாரு. அதுபோல் இப்போது எனக்கு இந்த பூவரச மரத்தடியில் புத்தி பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள்லாம் சொல்கிறாரு. மகிழ்ச்சியோடு ரொம்ப வேகமாக ஆரவாரமாக கத்துறாரு அந்த பரமார்த்தர். அதை கேட்ட அந்த கூட இருக்கிற சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, புத்தருக்கு ஒரு போதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சீடர்கள்லாம் புத்தருக்கு ஒரு போதி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பரமார்த்தருக்கு ஒரு பூவரசம் புத்தி கொடுத்த மரமே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டாள்கள் சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இப்படி சத்தம் போடுறாங்க. அந்த மரத்தை சுற்றி வணங்குறாங்க எல்லாருமே. அந்த முட்டாள்கள் பரமார்த்தர் குருவோட சீடர்கள் எல்லாருமே சுற்றி வணங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உடனே சீடர்களே நாம் யாருனாவது கூட்டு சேர்ந்து பயிர் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பரமார்த்தர் சொல்கிறாரு, கொள்ளை லாபம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமார்த்தர் அந்த குரு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த பரமார்த்தர் யோசனை கேள்விப்பட்ட ஒருவன் நம்புறானா, அவர்களுடன் கூட்டாக பயிர் செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறான். அவங்க கூட பயிர் செஞ்சு ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்காக ஒப்புக்கொள்கிறான். எப்படியும் குருவும் சீடர்களும் ஏமாந்துடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிட்டான். அந்த பயிர் வைக்க ஒப்புக்கொண்டவன் என்ன பண்ணால், கூட்டு வாணிகம் என்பதால் மண்ணுக்கு மேலே விளைவதை ஒருவரும் பூமி கீழே கிடைப்பதை இன்னொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அந்த கூட்டு வாணிகம் பண்ணுறவன். அப்போது என்ன பண்ணுறான்னா, இருவருக்கும் சமமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு பூமிக்கு கீழே விளைவது வேண்டுமா இல்லை மேலே கிடைப்பது வேண்டுமா அப்படின்னு கேட்குறான் அந்த வாணிகம் செய்யக்கூடியவன். உடனே அந்த பரமார்த்தர் அப்படி கேட்டதுலேயே அந்த கூட்டாளிங்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பரமார்த்தர் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறாரு. குருவும் சீடர்களும் தனியாக சென்று கொஞ்சம் தூரம் போய் அப்படியே யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேங்கிறாங்க, குருவே பூமிக்கு மேலே இருப்பது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த சீடரில் ஒருத்தன். அதை யார் காவல் காப்பது அப்படின்னு சொல்கிறான். பூமிக்கு அடியில் இருப்பதை நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் பத்திரமாக இருக்கும் அப்படின்னு அந்த சீடரில் ஒருத்தன் சொல்கிறான். உடனே சீடர்களோட பேச்சை கேட்டிய நம்பிய பரமார்த்தரை நம்புறாருன்னா, சரின்னு சொல்லிட்டு பூமி கீழே இருப்பது எல்லாம் எங்களுக்கு அப்படின்னு அந்த வாணிபம் செய்யக்கூடியவன்ட்ட விவசாயம் பண்ணக்கூடியவன்ட்ட சொல்லிடுறாங்க. ஏமாற்றனை இந்த கூட்டாளி என்ன பண்ணுறாருன்னா, கூட்டாளியோ சோளம், கம்பு, கேழ்வரகு, மிளகாய் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, மண்ணுக்கு மேலே கிடைக்கக்கூடிய பயிராக என்ன பண்ணுறான்னா பயிரிட்டுறான். செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருந்துருக்குது. நல்லா வளர்ந்து நிறைய காய்கள், சோளம், கம்பு, கேழ்வரகு, மிளகாய் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுது, நிறைய காய்க்குது. வளர்ந்த செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த பரமார்த்தம் பலே மண்ணுக்கு மேலேயே இவ்வளோ செழிப்பாக இருப்பதால் அடியில் இன்னும் ரொம்ப வளமாலாம் காய்க்குமே, இந்த தடவை நமக்கு நல்ல லாபம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அப்படின்னு அந்த பரமார்த்தர் சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே என்ன பண்ணுறான்னா, சீடர்களும் நம் கூட்டாளியும் நன்றாக ஏமாந்து போனா அப்படின்னு நம்முடைய திட்டம் அவனுக்கு புரியவில்லை என்று என்ன பண்ணுறான்னா அந்த நினச்சிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அறுவடை காலம் வந்துருச்சு. அறுவடை காலம் வந்ததும் குருவையும் அவங்களோட சீடர்களையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அந்த கூட்டாளி கூப்பிட்றாரு, இதோ பாருங்கள், பேசிய பேச்சை மீறக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு பூமிக்கு அடியில் இருப்பதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் பூமிக்கு மேலே இருப்பதை மட்டும் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்னா, அறுத்து சென்ற பிறகு குருவும் சீடர்களும் வெறும் மண்ணை கிளற ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேலே உள்ளது என்ன பண்ண, கம்பு, சோளம், கேழ்வரகு, மிளகாய் எல்லாமே பொறிச்சிட்டு போயிடுறான். அறுத்துட்டு போனதில் என்ன பண்ணுறேன்னா, மண்ணு கீழே உள்ளதெல்லாம் கிண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பரமார்த்தர் குருவும் அவங்களோட சீடர்கள் எல்லாமே மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல தோண்டினாலும் என்ன பண்ணோன்னா, வெறும் வேர் மட்டுமே அந்த மண்ணுக்குள்ளே இருக்குது. குருவே மோசம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான், அலறான் அந்த மட்டிங்கிறவன், அந்த சீடர்கள் ஒருத்தன் மட்டிங்கிறவன். ஏதோ மாய வேலை நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா,
அழுதான் அந்த மடையன். மட்டியும் அந்த மடையனும் அழுகுறாங்க. ஏதோ மாய வேலை எதுவும் நடந்துருச்சு, நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மடையன் சொல்கிறான். உடனே குருவே, பாதாள உலகத்தில் இருப்பவர்கள் தான் எல்லாவற்றையும் அடியிலிருந்தே திருடி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த முட்டாள் சொல்கிறான். அந்த சீடர்களில் ஒருத்தன் வந்து மட்டி, ஒருத்தன் வந்து மடையன், இன்னொருத்தன் வந்து முட்டாள். அந்த முட்டாள் என்ன சொல்கிறான்னா, பூமிக்கு அடியில் பாதாள உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே உள்ள பொருள்கள்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு வந்து நம்ம வந்து உழைச்சோம், ஆனால் எல்லாம் பாழாகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார் பரமார்த்தர். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம சீடர்களோட நம்ம எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சோம், நமக்கு வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. குருதேவா அப்படின்னு சொல்கிறாரு, அடுத்த முறை பயிர் செய்யும் போது மேலே இருப்பதை நாம் எடுத்துக்கொள்வோம், நாம் ஏமாந்தது போல் அவனும் ஏமாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடன் வந்து சொல்கிறான். குருவுக்கு வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு யோசனை சொல்கிறான். குருதேவா, அடுத்த முறை பூமிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், அது நம்ம ஏமாந்தது போல் அவங்களும் ஏமாந்து பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அவங்கள எடுத்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த மூடன் சொல்கிறான். உடனே நம்ம அந்த பரமாத்ம குருவும் அவன் சொன்னதை சொல்கிற மாதிரியே சொல்கிறாரு. அடுத்த முறை பயிர் செய்யும் காலம் வந்துருச்சு, இந்த தடவை மண்ணுக்கு மேலே இருப்பதே எல்லாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் அந்த பரமார்த்தர் குருவும் அவங்களோட சீடர்களும். மறுபடியும் அந்த ஏமாற்ற நினைத்த கூட்டாளி என்ன பண்ணுறான்னா, இந்த தடவை வந்து வேர்க்கடலை, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிழங்கு வகைகள், இந்த கடலை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய பயிர்கள்லாம் என்ன பண்ணுறான், பயிர் வைக்கிறான். குருவும் சீடர்களும் ரொம்ப கடுமையாக வந்து உழைக்கிறாங்க. உடனே குருவே, செடிகள் வளமாக வளர்ந்துருக்குன்றன, கொள்ளை லாபம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு மண்டு சொல்கிறான். அறுவடை நேரம் வந்துருச்சு. அறுவடை நேரம் வந்ததுலேயும் சீக்கிரம் மேலே இருப்பதையெல்லாம் கொண்டு போங்கள், நாம் மண்ணை தோண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏமாற்றுக்காரன் கூட்டாளி வந்து என்ன வாணிகம் செய்யக்கூடியவன் சொல்கிறான். செடியில் வந்து ஒன்றுமே காய்க்காததை கண்ட சீடர்கள் வந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. அதுக்கடுத்து நம்மளை, குருதேவா, இந்த தடவை நம்ம வந்து மோசம் போய்விட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து என்று கண்ணீர் விட்டு அழுகுறான் அந்த மட்டி. உடனே என்ன பண்ணுறான்னா, இரவு பகலாக நம்ம வந்து காவல் காத்தோம், பணிலாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அந்த மடையும் புலம்புறான். இது ஏதோ சைத்தான் வேலையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அந்த முட்டாள். பரமார்த்த தனிமையில் வந்து சிந்தனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தார். சீடர்களே, இது சைத்தான் வேலையும் இல்லை, சனீஸ்வரன் வேலையும் இல்லை, எல்லாம் நான் செய்த தவறு தான் அப்படின்னு சொல்கிறார் அந்த குரு. பரமார்த்த குரு சொல்கிறாரு, என்ன நீங்கள் செய்த தவறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்களை வியப்போடு கேட்குறாங்க. மரத்தடியில் படுத்து தூங்கிய போது புத்தி வந்ததாக கூறினேன் அப்படின்னு சொல்லி அந்த பரமார்த்த குரு சொல்கிறாரு. அது தவறு, அந்த மரம் பூவரச மரம் இல்லை, நான் உட்காந்து தூங்கின மரம் பூவரச மரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்பது தான் நேற்று தான் தெரிந்தது. வேறு ஏதோ ஒரு மரத்தடியில் வந்து மாறி போய் தவறுதலாக தூங்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாருங்கள், உண்மையாக பூவரச மரத்தடியில் வந்து மரத்தடிக்கு போவோம் அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. சீடர்களும் பூவரச மரமே புத்தி கொடு என்று மீண்டும் தவம் செய்ய தொடங்கிட்டு அப்படியே போய் பூவரச மரத்தடியில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தவம் செய்ய தொடங்கி அப்படியே தவம் செய்கிறாங்க. தவம் செஞ்சு எங்களுக்கு நல்லா புத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமார்த்த குருவும் அவங்களோட சீடர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூவரச மரத்தடியில் போய் மறுபடியும் தவம் செய்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.